நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தேவைப்படுங்க. எஸ், உங்களோட தொப்பையை குறைக்கிறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுவும் உட்கார்ந்த இடத்துலயே. என்னால் நின்றுட்டோ நடந்துட்டோ இல்லை ஜிம்முக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறத விட, இப்போ நான் சொல்லித்தர இந்த எக்ஸசைசஸை நீங்கள் ரெகுலராக வீட்டில் இருந்தபடியே பண்ணீங்கன்னா உங்களோட தொப்பையும் கம்மியாகும், உங்களோட ஸ்டமக் மசில்ஸும் ஸ்ட்ராங் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் ரிலாக்ஸ்டாக ஒரு சேரில் இல்லை சோஃபாவில் இல்லை உங்கள் பெட்டில் கூட உட்காந்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்து உட்காந்துக்கோங்க. 2 கையும் தலையில் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு காலாக ஸ்ட்ரெயிட்டாக தூக்கி டச் பண்ணணும். ஸோ மாற்றி மாற்றி டச் பண்ணணும். முட்டி மடக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக தூக்குங்க. இந்த ஒரு எக்ஸசைஸும் 20லேருந்து 30 கவுண்ட் பண்ணுங்க. 10 கவுண்ட் நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து உங்களோட அப்டமன் மசில்ஸ் ஒர்க் அவுட் ஆகிறது நல்லாவே ஃபீல் ஆகும். உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது அப்படின்னா நீங்கள் சாஞ்சபடி உட்காந்துக்கோங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 காலும் கொஞ்சம் வைடாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க. ஸோ 2 கையும் மேலேருந்து கீழே குமிஞ்சு டச் பண்ணும். ஓகே, ரிலாக்ஸ். 2 கையும் தலையில் வச்சுக்கோங்க. ஆப்போசிட் எல்போ டு நீ டச். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ சேரை வந்து சைடில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு 2 காலும் லிஃப்ட் பண்ணி கீழே வைக்கணும். எந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு லிஃப்ட் பண்ணுங்கள். இந்த ஒவ்வொரு எக்ஸசைஸும் 20லேருந்து 30 கவுண்ட் வரைக்கும் பண்ணணும். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ ஒரு காலாக ஃப்ரண்ட்டில் லிஃப்ட் பண்ணும்போது அண்டர் டேப் பண்ணும். 1 1 இப்படி. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தள்ளி வந்துக்கோங்க. 2 கையும் இப்படி சைடில் வச்சுட்டு டோ டச் அப். ஓகே, ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைசஸை நீங்கள் உட்கார்ந்த இடத்துலையே எவ்ரிடே நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு 10 நாள்லேருந்து 15 நாளைக்குள்ளே உங்களோட தொப்பை சுற்றி இருக்கிற வந்து அந்த ஃப்ளாப், அதாவது தொலைதலான இருக்கிற அந்த மசில்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டைட்டன் ஆகும். அட் த சேம் டைம் உங்களோட அப்டமன் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். ஸோ எவ்ரிடே நீங்கள் 20லேருந்து 30 கவுண்ட் வரைக்கும் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸசைஸை ரெகுலராக பண்ணி உங்கள் தொப்பையை குறைச்சிக்கோங்க. தேங்க்யூ. அது குடும்பமாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் 2 பேராக இருந்தாலும் சரி, 2 பேர் இருக்கக்கூடிய அந்த உறவு நட்பில் 3ஆவதாக ஒரு ஆள் வந்துட்டான்னு வச்சுங்க, பிரச்சனை தான். 3ஆவது ஆளை எப்போயுமே நுழையாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்முடைய வாழ்க்கை என்பது, இந்த உறவு என்பது ரொம்ப நல்லாயிருக்கும். நட்பும் நல்லாயிருக்கும், உறவும் நல்லாயிருக்கும். அதுதான் முக்கியமானது.
மூணாவது ஆசாமியை உள்ளே நுழையவே விடக்கூடாது. மூணாவது கருத்துங்கிறது தேவையில்லை. 2 பேரும் முடிவு பண்ணிக்கலாம். அப்படி தான் இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துலேயும். யார்கிட்டையும் கேட்டும் போகக்கூடாது. 2 நண்பர்கள் கடற்கரையில் நடந்து போய்கிட்டு இருக்காங்க. இணை பிரிய முடியாத நண்பர்கள். போய்கிட்டு இருக்கும்போது அந்த கடற்கரையில் அப்படியே பார்த்தோன்னே ஒருத்தன் சொன்னான், அங்கே பாடுறா ஒரு சிப்பி கிடக்குது, கடல்ல இருந்து அது வந்து அலையில் அடிச்சுட்டு வந்து இங்கே கிடக்கும் பாரு, அங்கே ஒரு சிப்பி கிடக்குதுன்னு. இன்னொரு நண்பன் ஓடி போய் அதை எடுத்தான். சிப்பி தான். அதை ஓப்பன் பண்ணால் உள்ள அருமையான முத்து இருக்குது. ஆஹா முத்து இருக்குடா அப்படின்னு இன்னொரு நண்பன் சொன்னான். பரவாயில்லை, அதோடு போயிருக்கலாம்ல. செல்வம் சேர்ந்தால் அது என்ன பண்ணோம்னா, அண்டின பேர்களை 2 செய்யும் பணத்தை எங்கே தேடுவேன்னு கலைவாணர் பாடுவார். தன்னை யார் சேர்ந்தாலும் அதை 2ஆக்கி விட்டுருமா பணம். அது மாதிரி முத்து செல்வம் தானே. ஏய் இந்த முத்து என்னக்குடா அப்படின்னு முதல் சொன்னான். இல்லை எனக்குடா அப்படின்னு 2வது ஆள் சொன்னான். எப்படி? நான் தானே சொன்னேன் சிப்பி இருக்குன்னு, கண்டுபிடிச்சது நான் தான், அது எனக்கு தான் முத்து. நான் தானே எடுத்து உடைச்சேன், பார்த்தது நான் தான், அது எனக்கு தாண்டி 2 பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சு. 3வது ஒருத்தன் வந்தான். என்ன பிரச்சனை இங்கே சொன்னாங்க. நான் உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் தீர்த்து வைக்கிறேன். பாரு, இந்த சிப்பியில் மேலே இருக்குல்ல ஓடு, அதை நீ வச்சுக்க பார்த்ததுக்கு. கீழே இருக்குல்ல ஓடு, எடுத்ததுக்கு நீ வச்சுக்க. மத்தியில் இருக்குல்ல முத்து, உங்களுக்கு மத்தியஸ்தம் பண்ணி உங்களை சண்டை இல்லாமல் காப்பாற்றுறதுக்காக அதை நான் எடுத்துகிட்டு போகிறேன், ஆளை விடு அப்படின்னா பாருங்க. டேய் நீ என்ன 3வது வந்து எங்களை பிரித்து விட்டு நீ எடுத்துகிட்டு போக பார்க்குறியா அப்படின்னு அவங்க சொன்னாங்களாம். அது மாதிரி தான் ஒரு குழந்தை பிறந்துச்சு ஒரு வீட்டில், ஆம்பளை பிள்ளை. எங்கள் அப்பா பேரை தான் வைப்பேன்னு மனைவி சொல்கிறாங்க. எங்கள் அப்பா பேரை தான் வைக்கிறேன் அப்படின்னு கணவன் சொல்கிறாரு. யாருடைய அப்பா பேரை வைக்கிறது? மத்தியஸ்தத்துக்கு 3வதாக பக்கத்து வீட்டுக்காரன் வீட்டுக்கு போனாங்க. இங்கே பாருங்கள், எங்கள் அப்பா பேர் தான், எங்கள் அப்பா பேர் தான் 2 பேரும் சண்டை போட்டாங்க. உடனே அந்த 3வது மனிதர் இருக்காரே மத்தியஸ்தம் பண்ணுறவர், அவர் சொன்னார், உங்கள் அப்பா பேர் என்ன? எங்கள் அப்பா பேர் வந்து சிவசாமிங்க அப்படின்னு. ஓஹோ, யார்? மனைவியோட அப்பா பேர். சரி. கணவருடைய அப்பா பேர் என்ன? கிருஷ்ணசாமிங்க. அப்படியா? சிவசாமி கிருஷ்ணசாமி. சரி, நான் ஒரு பேர் வைக்கிறேன், சிவராமகிருஷ்ணன், வாய் நிறைய கூப்பிடுங்க போங்க அப்படின்னா 3வது ஆள். சரின்ட்டு 2 பேரும் சிவராமகிருஷ்ணன் நல்லா இருக்கே, சிவாவும் வருது கிருஷ்ணனும் வருதுன்ட்டு சந்தோஷமாக வெளியே வந்துட்டாங்க கணவன் மனைவி. அப்புறம் திடீர்னு சந்தேகம் வந்துச்சு. திருப்பி அவங்க அந்த 3வது ஆள் வீட்டுக்குள்ளே போனாங்க. சிவசாமி எங்கள் அப்பா பேர் சிவா வச்சுட்டிங்க, கிருஷ்ணசாமி அவங்க அப்பா பேர் கிருஷ்ணன் வச்சுட்டிங்க, நடுவில் ராமா அப்படின்னு ஒன்று வந்துருக்குல்ல சிவராமகிருஷ்ணனில், இந்த ராம யாருங்க அப்படின்னு இந்த 2 பேரும் சேர்ந்து 3வது ஆள்கிட்ட கேட்டாங்க. அது எங்கள் அப்பா பேர் ராமசாமி அப்படின்னா பாருங்கள். 3வது ஆள் வந்தால் இப்படி தாங்க நடக்கும். அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம். எண் கணிதம், நியூமராலஜி அப்படின்னு நம்ம சொல்றது எண் கணிதத்தை தாங்க. அதாவது ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒரு வலிமை இருக்கு. அதை உணர்ந்து தான் ஆங்கில எழுத்துக்கள், ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எண்ணை வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எண்களுடைய கூட்டுத்தொகையில நமக்கு பேர் அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆங்கிலத்துக்கு எப்படி இவ்வளவு பெரிய வலிமை வந்தது அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஆங்கிலத்தில் உள்ள எழுத்துக்கள், அந்த வார்த்தைகள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லத்தீனிலிருந்து வந்ததுதான் இந்த ஆங்கிலம். ஆங்கிலத்தில் உள்ள சொற்கள்ல அதிகப்படியான வார்த்தைகள், எழுத்துக்கள், அந்த ஒலிப்பு, உச்சரிப்பு முறை எல்லாமே பார்த்தீங்கன்னா லத்தீனிலிருந்து வந்தது. அப்ப லத்தீன் ஏற்கனவே ஒரு சிறந்த ஆன்மீக மொழின்னு சொல்லலாம். அதுல அவ்வளோ பல தகவல்கள் அந்த மொழியில வந்து இருக்கு. அவ்வளோ ஒரு செழுமையான மொழி, ஒரு வலிமையான மொழி. அந்த மொழிக்குனே ஒரு சக்தி உண்டு அப்படின்னு சொல்லலாம். அதிலிருந்து வந்ததுனாலதான் இந்த ஆங்கிலத்துக்கு இன்னுமே ஒரு சக்தி இருக்கோ அப்படின்னு சில ஆராய்ச்சியாளர்கள் வந்து ஆய்வு பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த மொழியில வந்து நிறைய இலக்கியங்கள், புராண செய்திகள் எல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கு. அப்படி வலிமை இருக்கிறதுனால ஆங்கிலத்தை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. இதே மாதிரி நியூமராலஜில தமிழ் எழுத்துக்களும் இருக்கு. தமிழ்ல உள்ள ஒவ்வொரு எழுத்துக்களுக்கும் சில எண்களும் இருக்கு. அதே நேரத்துல இந்த எண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1லிருந்து 9 வரைக்கும் எண்கள் வந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறாங்க. 1 என்பது சூரியனை குறிக்கக்கூடிய எண். 2ஆம் எண் என்பது சந்திரனை குறிக்கக்கூடியது. 3வது எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா குருவை குறிக்கக்கூடிய ஒரு எண்.
4வது எண் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராகுவை குறிக்கக்கூடியது. 5 என்பது புதனை குறிக்கக்கூடியது. 6ஆம் எண் சுக்கிரனை குறிக்கிறது. 7ஆம் எண் வந்து கேதுவை குறிக்கிறது. 8ஆம் எண் சனியை குறிக்கிறது. 9ஆம் எண் செவ்வாயை குறிக்கிறது. அப்போ எந்தெந்த எண்கள் எல்லாம் நமக்கு வந்து பெயர் இருக்கலாம், இதை எப்படி இந்த நியூமராலஜி பார்க்குறாங்க அப்படின்னா, உங்களுடைய பிறப்பு எண் என்ன அப்படின்னு பார்க்குறாங்க. அதை வந்து விதி எண் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் வந்து 4ஆம் தேதி பிறந்தாங்கன்னா அவங்க விதி எண் 4, 13ஆம் தேதி பிறந்தாங்கன்னா 1 3 கூட்டி 4, 22ஆம் தேதி பிறந்தாலும் 2 2 4 அப்படி பிரிக்கிறாங்க. உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த மாதம், பிறந்த ஆண்டு, இது எல்லாத்தையும் கூட்டுங்க. அதுல ஒரு எண் வரும். அது எத்தனை டிஜிட் நம்பளா இருந்தாலும் சரி, அதை நீங்க ஒன்று சேர்த்து ஒத்தைப்படையை மாத்துனீங்கன்னா 1லேருந்து 9க்குள்ள வரும். அதைத்தான் மதி எண் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? இந்த விதி எண்ணை மதி எண்ணை உலகத்துல யாராலையுமே மாற்ற முடியாது. நாம பிறந்த டேட்டா யாராலையா மாற்ற முடியுமா? முடியாது. அதே நேரத்துல நாம பிறந்த அந்த நாள், மாதம், ஆண்டு இதனுடைய கூட்டுத்தொகையை வரக்கூடிய எண்ணை மாற்ற முடியுமா? முடியாது. ஆனா இந்த எண்ணுல பிறந்திருந்தா, விதி எண் மதி எண் இருந்தா, அவங்க இந்த எண்ணுல பெயர் வைத்தா நல்லா இருக்கும்னு சொல்லி பெயர் என்ன நம்மளால மாற்ற முடியும். இந்த 3ஐயுமே ஒரு பிரமிடு அமைப்புக்குள்ள கொண்டு வராங்க. அப்ப விதி எண் கரெக்டா இருக்கணும், மதி எண் கரெக்டா இருக்கணும். சில பேருக்கு விதி எண்ணுக்கு மதி எண்ணே வந்து ஆப்போசிட்டா இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. ஆனா அதை மாற்ற முடியாது. ஒருவேளை அப்படி இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. இல்லாம இருக்கிறது நல்லது. அப்படி இருந்தா 3வது நம்முடைய பெயர் என்ன சிறந்த ஒரு எண்ணில நம்ம வடிவமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது சிறப்பா இருக்கும். அந்த எண் எந்த கிரகத்தை குறிக்குதோ அந்த கிரகம் நம்ம ஜாதகத்துல உச்சமா இருக்கணும், அல்லது வர்க்கோத்தமம் பெற்றிருக்கணும், அல்லது குருவினுடைய பார்வை பெற்றிருக்கணும், அல்லது திரிகோணாதிபதிகளாக இருக்கணும் அப்படின்னு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அப்படி இருந்தா அது சிறப்பாக இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய அந்த எண்ணில் உள்ள பெயர் இருக்கு இல்லையா, அதை வந்து பிரமிடு மாதிரி எழுதி ஒரு எழுத்துக்குண்டான எண்ணையும் அடுத்த பக்கத்து எண்ணுக்குண்டான எழுத்தையும் கூட்டணும். அப்படியே கூட்டி பிரமிடு வழி அப்படி சுருக்கிக்கிட்டே வந்தோம்னா கடைசியா ஒரு எண் வரும். அதான் ஹீப்ரு எண் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹீப்ரு எண்ணும் நம்ம விதி எண்ணும் மதி எண்ணோட ஒரு நட்பு எண்ணா இருக்கணும். நம்ம பெயர் எண்ணுக்கும் அது நட்பு எண்ணா இருக்கணும். அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனையாளர்களாக இருப்பார்கள். அப்படிங்கிறது தான் இந்த எண்கணிதத்தினுடைய அடிப்படையான நிலை. இது நியூமராலஜி மாதிரி ஃபோனாலஜி, ஃபொனிட்டிக்காலஜி அப்படின்னு இதுக்குள்ள பல வழிமுறைகள் இதுல இருக்கு. அப்படியெல்லாம் ஒரு பெயரை வைத்து கொண்டாலும் அந்த காலத்திலாம் ஒரு பெயர் விடும்போது அப்படி விடுவாங்க. குழந்தை பிறந்து 11வது நாள் பேர் விட்டுருவாங்க, இல்லைன்னா 30வது நாள் பேர் விடுவாங்க. ஏன்? இன்னைக்கு நிறைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா சிசேரியன் தான் இன்னைக்கு நடக்குது. அதனால தூரம் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக 11வது நாள், தூரம் நிற்கலைன்னா 30வது நாள் நம்ம வச்சுக்கலாம். இறப்புலையும் பார்த்தீங்கன்னா 11வது நாள் காரியம் பண்ணுவாங்க. பிறப்புலையும் பார்த்தீங்கன்னா 11வது நாளில் தான் குழந்தைக்கு பேர் விடணும். தொட்டில் இடுறதும் அந்த 11வது நாளில் தான் பண்ணணும். மீண்டும் பல புதிய தகவல்களோடு, அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.